சேனல் நியூ ஆடியன்ஸ். ஸோ நம்ம ப்ரொஃபஷனல் லெவல் ஆதி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டே 17 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டே 17 என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் நெக் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நெக் ஃபில்லிங் எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டரில் வந்து கத்திரிலே ஜரி கொடுத்துருக்கீங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இந்த சிங்கிள் லேயர் வந்து ஜரித்து கொடுத்த அப்படின்னா வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு லுக் வைஸ் வந்து எம்போஸ்ட்டு அழகாகவே தெரியும். ஸோ அந்த ஸ்டிச் எப்படி போகிறோம்னா பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் குரூப்பில் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து பைப்பிங் த்ரெட் வந்து 2 த்ரெட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு இந்த கொஞ்சோண்டு 1 இன்ச் அளவுக்கு மட்டும் கேப் விட்டு நான் ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எப்பயும் போல் சில்க் த்ரெட் டபுள் த்ரெட்டாக எடுத்திருக்கேன். நீடில் பார்த்திங்கன்னா நம்பர் 13 தூளிப் நீடில் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ 2 பீடு வச்சா எவ்வளோ கேப் வருமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அந்த கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு, அந்த கோட்டுக்கு வெளியே ஒரு ஸ்டிச்சு, அதே மாதிரி தான் மேலேருந்து கீழேயும் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கோட்டுக்கு இப்படியே கிராஸாக நம்ம வந்து நேருக்கு நேராக வந்து கொண்டு போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நேருக்கு நேராக கொண்டு போனால் நல்லா இருக்காது. இது மாதிரி ரொம்ப ஸ்லாண்டிங்காக கிராஸாக வந்து கொண்டு வரணும். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்குன்னு லுக் வந்து நல்லா எம்போஸ்டாக அழகாக தெரியும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ரொம்ப டைட்டாகவும் ஸ்டிச் வந்து போடாதீங்க. ஒரு மாதிரி லூஸாக வந்து ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? பொறுமையாக கொஞ்சம் இந்த லோடிங் ரோப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நான் வந்து பைப்பிங் த்ரெட்டை வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் போடுறப்ப ஸ்டிச்சஸை இழுத்து ரொம்ப டைட்டாக வந்து போடாதீங்க. ஓகேங்களா? கொஞ்சம் லூஸாக போடுங்க. லூஸாக போட்டால் தான் அதோடைய லுக்கே வந்து பார்க்குறக்கு பர்ஃபெக்டாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம மேலேருந்து கீழே ஒரு குத்து, அப்படின்னு கீழேருந்து மேலே ஒரு குத்து, இதே மாதிரி அப்படியே கண்டினியூஸாக நம்ம கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேங்களா? இதெல்லாம் கீழே பண்ண போகிறோம். அது எப்படின்னு வீடியோ முடிச்சுட்டு நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி தான் அந்த கோட்டுக்கு உள்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, அந்த கோட்டு மேலே ஒரு ஸ்டிச்சு, அகைன் இந்த பக்கமாக எடுத்துகிட்டு போகிறேன். அந்த கோட்டுக்கு உள்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, அந்த கோட்டுக்கு வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, இதே தான் ரிப்பீட்டடாக நான் அப்படியே கண்டினியூவாக போட்டுகிட்டே வரப்போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடம்லாம் கொஞ்சம் ஈஸியாக வந்து வந்துடும். ஓகேங்களா? இந்த பெண்டு இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த பெண்டு. ஸோ இந்த பெண்டு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாகும். அதனால் அந்த ஸ்டிச் அந்த இடத்துல போடுறப்ப மட்டும் வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஓகேங்களா? அதே எடுத்து 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 நம்ம ஸ்டிச்சஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் என்ன ஒன்றா, அந்த பைப்பிங் த்ரெட் வந்து தெரியாத மாதிரி ஸ்டிச்சஸ் போடணும். ஒரு மாதிரி பார்க்குறக்கே நல்லா எம்போஸ்டாக அழகாக வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் போட்டிருக்கிறதுல பாருங்கள், அந்த பைப்பிங் த்ரெட் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இதே ஸ்டிச்சஸ் அப்படியே கண்டினியூவாக நம்ம போடணும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி கம்யூனிட்டி போர்ட்டில் வந்து கேட்டிருந்தோம். ஸோ உங்களுக்கு அடுத்த கிளாஸ் வந்து என்ன, இந்த ஆரி ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மெஹந்தி கிளாஸ்க்கு தான் வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஃப்ரீ ஆரி கிளாஸ், ஃப்ரீ மெஹந்தி கிளாஸுடைய லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு. ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆரி ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மெஹந்தி கிளாஸ் வரும். ஸோ அந்த கர்வ் பகுதியில் வந்து நான் எப்படி கொண்டு போகிறேன்னு பாருங்கள், எவ்வளோ ஸ்லாண்டிங்காக நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு தெரியுது உங்களுக்கு. பார்க்குறப்பே வந்து புரியும். ஓகேங்களா? எவ்வளோ நான் ஸ்லாண்டிங்காக எடுத்துகிட்டு எப்படி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் நீங்களும் ஸ்லாண்டிங்காக எடுத்து பொறுமையாக இந்த கர்வில் மட்டும் போகிறப்ப பொறுமையாக போகணும். இல்லைன்னா இந்த டிசைனே வந்து கொஞ்சம் அன்ஈவன் ஷேப்ஸில் வந்து போயிடும். ஓகேங்களா? அந்த கோட்டுக்கு உள் பக்கமாக ஒரு குத்து, அந்த கோட்டுக்கு மேலேயே ஒரு குத்தி நல்லா நீடில் நல்லா ரொட்டேஷன் கொடுத்து வெளியே வந்து இழுங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். ஸோ இதே மாதிரி நீங்களும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி
எனக்கு வந்து குரூப்பில் வந்து ஒர்க்கை சப்மிட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இன்னும் ஆரி கிளாஸில் ஜாயின் ஆகாமல் இருக்கீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு அந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸ்னு மெசேஜ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஃப்ரீ கிளாஸ் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதை ஃபுல்லாக அப்படியே போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா அவுட்லைனுக்காக சுற்றி செயின் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதே ஸ்டிச்சஸை நான் கண்டினியூ பண்ணிகிட்டே வரேன். ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் கலர் நெக் ஃபில்லிங் பார்த்தோமா, ஒரே கலர் வச்சு. அடுத்த கிளாஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா இதே டபுள் கலர் வச்சு எப்படி நம்ம நெக் ஃபில்லிங் கொடுக்குறது அப்படின்னு தான் பார்ப்போம். ஸோ இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து அவுட்லைனுக்காக என்ன பண்ண போகிறேன்னா குட்டி குட்டியான செயின் ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை அவுட்லைனாக போட்டுட்டு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ எப்பயும் போல் இதை வந்து எண்ணாட் போட்டு நான் வந்து முடிச்சுக்கிறேன் ஓகேங்களா. முடிச்சுட்டு கட் பண்ணாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் அப்படியே கண்டினியூஸாக செயின் ஸ்டிச்சஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா. ஸோ அங்கனங்கெல்லாம் வந்து லைட்டாக அந்த கேப்ஸ் வந்து தெரிய தான் செய்யும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து அந்த கர்வ் வந்து வந்திருக்கு இல்லையா. ஸோ அதனால் அப்படியே நான் வந்து அகெயின் அப்படியே கண்டினியூவாக நான் வந்து செயின் ஸ்டிச்சஸ் போடுறேன் ஓகேங்களா. செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நான் காட்டுறேன். குட்டி குட்டியான ஸ்டிச்சஸாக வந்து போடுங்க. உங்களுக்கே கண்ணுக்கு தெரியக்கூடாது அந்த அளவுக்கு குட்டி குட்டியான ஸ்டிச்சஸாக வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா. எப்படி ஸோ இப்போ பாருங்கள் நான் செயின் ஸ்டிச் கொடுத்து வந்து முடிச்சுட்டேன். நான் ஏன் செயின் ஸ்டிச் போடுறது எடுக்கலன்னு பார்த்தா உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும், அதுக்காக தான் நான் எடுக்கலை. ஸோ இந்த யூ ஷேப் நீங்கள் எப்படி ட்ரா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக வந்து ஒரு 7 இன்ச் ஓகேங்களா ஸ்கேலில் இந்த டாப் இப்படி போடுறோம் பார்த்தீங்களா. இது வந்து ஒரு 7 இன்ச்சு, இது வந்து ஒரு 2 இன்ச்சில் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு இன்ச்சுக்கு மட்டும் கோடு எடுத்துகிட்டு இப்படி போட்டுக்க வேண்டியதுதான் ஓகேங்களா. ஸோ இந்த கர்வ் வந்து இப்படி தான் வந்து வரணும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் சொல்கிறது. இந்த பக்கம் ஒரு 7 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சு எடுத்துக்கோங்க டேப்பில். இந்த நடுவில் வந்து ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு டேப்பில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த கர்வ் வந்து இப்படியே ஜாயின் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு யூ ஷேப் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து டபுள் கலர் நெக் ஃபில்லிங் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.